கோயில் கூட்டியிருக்கேன். அதுதான் நான் சார், அது எனக்கு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இன்னைக்கு முருகனையும் பார்த்துட்டு போயிடுவோம். செப்பல் போடலாங்களா? என்ன நான் சொன்ன மாதிரியே எங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு பாரு. ஆமாண்டா, கடைசியில் சுடுகாட்டுக்கே அழைச்சிட்டு வந்துட்டான். உண்மையிலே டிமாண்டி காலனி மாதிரியே இருக்குடா. இந்த பக்கம் சுடுகாடு, இந்த பக்கம் இந்த பில்டிங்கை பாருங்களேன், உண்மையிலே அப்படி தான் இருக்குது. வேறு எதுவும் பக்கத்தில் எதுவும் இல்லை. போய் பார்க்குறாங்க. பஸ் ஸ்டாண்டு தான் இருக்குது. பார்த்துக்கோயா ஃப்ரிஞ்சு மேக்ஸ் பண்ணாத இன்னும் வந்து அதுக்கு ஈஸியாக இருக்கும். வாய்ஸை வந்து அது கேப்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேட்ரி ரெடி பண்ணணுங்களா? நம்ம பேட்டரியும் அடாப்டரும் ரெடி பண்ணணும். ஒரு டீ கடை இல்லை, 2 நாளாக ஏறுறோம். இருந்த ஒரே ஒருத்தரும் கடையை முடிச்சுட்டாரு. அதான் இப்போ நம்ம ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். ஆமாம், 1 கிலோமீட்டர் நடந்து சந்தாக வந்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், சந்து முடிஞ்சிருச்சு. சர்ச்சு பேர் என்ன? அதான் தெரியல, மறந்துட்டேன். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஃபேமஸான சர்ச்சு ரயில்வே ஸ்டேஷன். எப்படி போகணும் பஸ்ஸில்? என்ன சொல்லுங்க, சர்ச்சு பேர் என்ன? கேட்டது ஹார்ட் சர்ச். ஓகே, ஏன்னா நமக்கு தேவைப்படும். இந்த கேமரா பிஸியாக இருக்கிறப்ப நீ அந்த கேமரா வச்சு எடுத்துக்கலாம். சிச்சுவேஷன் தானே விற்க பிளான் பண்ணது. இப்போ நீ வாங்காதான், நம்ம 2 கேமரா வந்தால் யூஸ்ஃபுல் தான். நம்ம ஃபோன் பக்கமே இல்லை. நான் அவனை திட்டுறது தப்பு இல்லைல்ல, இப்போ தெரியுதா? தப்பு தான். மெண்டல் தேவை, நீ ஏதாவது பண்ணுவ. ஏய் பரவாயில்லடா, இந்த முருகன் கோயிலுக்கு அழைச்சிட்டு இந்த கோயில் கூட்டியிருக்கேன். அதுதான் நான் சார், அது எனக்கு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இன்னைக்கு முருகனையும் பார்த்துட்டு போயிடுவோம். இருக்கா? A few moments later. இவ்வளோ பெரிய முருகன் கோவில், கிட்டத்தட்ட நம்ம ஹைட்டுக்கு கூட ஹைட்டு முருகன். ஆமாம் ஆமாம். இல்லை என்னாலும் நடந்துச்சுன்னு சொல்கிறேன்னா, இந்த கோயில் ஒன்று இருக்குது, போகிற வழியில் இருக்குன்னு நீ சொல்லியிருக்கணும். கூகுள் மேப்பை காலையிலேருந்து உட்காந்து நோண்டிக்கிட்டு இருந்தேன். உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம். A few moments later. பெயர் நடக்குது போலயே. சண்டே செப்பல் போடலாங்களா? A few moments later. சர்ச்சு நல்லா தான் இருக்கு. பழைய சர்ச்சு தான், கிட்டத்தட்ட 15 இப்போ 2025 நடக்குது. 115 வருஷம். ரயில்வே ஸ்டேஷன் சொன்னியே, காணோன்னு தேடினியே, இந்த இருக்கு பாரு. ட்ரெயின் ஒன்றுமே இல்லையாடா, அது உள்ள ஒன்று நிற்கிது. பூட்ஸாக இருக்கு. சரிம்மா, அந்த இது மாதிரியே இருக்கு, ஒரு ஆர்ச் மாதிரியே. இன்னும் மரத்தை வச்சு மறைச்சு. ஆனால் இப்படி தான் வந்து தஞ்சாவூர்லேயும் செஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ ஏதோ பெரிய கோயில்னு சொல்லி வாரணாசி கோயிலை கட்டியிருக்காங்க. அந்த பக்கம் பெரிய கோயில் மாதிரியா இருக்கு. பாண்டிச்சேரி மெரினா பீச் எவ்வளோ தூரம்னு பாரு. மெரினாவா? மெரினா இங்கேருந்து தான்டா பக்கம். அப்போ திரும்ப நம்ம பஸ் ஸ்டாண்ட் போய் போகிற மாதிரி இருக்குமா? பஸ் ஸ்டாண்டு வந்து தூரம். மெரினா டேரெக்டாக இங்கேருந்து மெரினா போகணும். நான் விநாயகர் கோயிலேருந்து போகலாமான்னு கேட்குறேன். போகலாமா? ஏன்னா இங்கிலீஷே வந்து நார்த் இந்தியன்ஸ் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, கேரளா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நம்ம வந்து கர்ட் ரைஸ்ன்னு சொல்லுவோம், நம்ம கட் ரைஸ் அப்படிங்கிறாங்க. கட் ரைஸ். கட் ரைஸ். ஓபீஸ். ஓபீஸ். இதெல்லாம் பார்க்க வந்து காரைக்குடி. கரெக்டா, காரைக்குடி செட்டியார் ஸ்டைலில் இருக்குது. இதை பார்த்தா ஃப்ரெஞ்சு பில்டிங் வரலாம். இல்லை, காரைக்குடி செட்டியார் கொஞ்சம் காரைக்குடியும் ஃப்ரெஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டு கட்டியிருக்காங்க. இல்லை, அவங்கெல்லாம் ஃப்ரெஞ்சுன்னு தங்கி. இப்போ நம்ம பெரிய கோயிலில் கட்டியிருக்காங்கல்ல, வாரணாசியும் பெரிய கோயிலையும் கட்டி ஒரு கோபுரம் ஜங்ஷனில். உண்மையிலே காரைக்குடி தான் இங்கே அதிகமாக இருக்குது. காரைக்குடி கொத்தனா? டேய், அது காரைக்குடி கொத்தனா இல்லைடா, காரைக்குடி கொத்தனார் இல்லைடா, தூத்துக்குடி கொத்தனார். செட்டியார். அது தூத்துக்குடி கொத்தனார் தானே. நீ அந்த பிஜிஎம் மட்டும் இதை பாடிக்கிட்டு இருக்க. அப்படியா? நம்ம ஆளு பரிதாபங்கள்ல காரைக்குடி நையே
கார்கில். இந்த ஸ்ட்ரீட்லாம் அழகாக இருக்குது பார்க்க. ஆனால் நல்லா இருக்குது. நம்ம சென்னையில் அடையாறு மாதிரி இருக்குது. 1 hour later. டீ ஆர்டர் போட்டோம். 400 கேமரா அனுப்பிட்டு இருக்குமா? சரி வாங்கிட்டோம். ஓப்படாதீங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம போனது அது ரெண்டு சாமி தான். வணக்கம். எல்லாரும் சொல்லுவாங்க முருகன் கோயிலெலாம் வந்து நார்மலாக போயிட முடியாது. ஆமாம். விநாயகர் மாதிரிலாம் வந்து போயிட முடியாது. வே டு பாண்டி மெரினா. கல் போடாத அது வந்து. சரி நான் கேரளா மரினா. ஏன் கோபி மரினா பூண்டி மரினா. ஓ நீ அதை தான் பூண்டிங்களா? கரெக்டாக பூண்டி மரினா. உட்கார கூட தெரியலடா. பீச்சுக்கு போகிற மாதிரி அந்த வழி. பீச்சுக்கு அந்த கடலோரத்துலேயே நடந்து கூட போகலாம். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன பீச்சுக்கு போனால் நிறைய பேர் போவாங்க வருவாங்க, யாரையுமே காணும். அவங்க இந்த ரூட்டில் போக மாட்டாங்கல்ல. என்ன அப்படின்னா சுற்றி கொண்டு வரேன். இது ஷார்ட் கட்ரா. ஷார்ட் கட்டில் தான் எல்லாரும் போவாங்க. இல்லை இது ஒன் வேடா. ஒன் வேல. அதனால நம்ம ஒரு ஆள் மட்டும் போயிட்டுருக்கோம். தெரியுமா? கிரிஞ்சு இதெல்லாம் சாதா கிரிஞ்சு கூட கிடையாது. கிரிஞ்சு மேக்ஸு. எங்கடா பீச் இருக்கு? போற வரைக்கும் பீச்சே தெரியலடா. அந்த கடைசி அங்க போய் லெஃப்ட்ல திரும்பண்டா. இப்போ மேப்பை காட்டு. நீ வா. தெரியும் மேப்லயாவது. நான் கூட்டு போ. கை வலிக்குது புடிய. என்ன நான் சொன்ன மாதிரியே எங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு பாரு. ஆமாண்டா. கடைசியில் சுடுகாட்டுக்கே அழைச்சிட்டு வந்துட்டான். டேய் இங்க பாடுறா. கடைசியில் சுடுகாட்டுக்கு தானே அழைச்சிட்டு வந்திருக்கேன். இங்கிட்ட ஓ இது போனால் சுடுகாடு போக முடியாது, இப்படி போனால் சுடுகாடு போகலாம். எல்லாரும் அங்கே போகிறாங்க, நீ இங்கே கூட்டிகிட்டு போகிற சம்பந்தம்லாம். யாரோ ஒருத்தர் அந்த பக்கம் வரான் பாருங்க. பாரு அது பூண்டி கரெக்டாக எங்கே வந்திருக்கோம் பாரு. எங்கே போட்டிருக்கு? அப்புறம் அங்கே தான் போகணும். ஷார்ட்டுடா. என்னடா ஷார்ட்டு? சரிவா அதில் போகிறதுனாலும் போகலாம். அதிலே போய் ஆமாம். எல்லாரும் அப்படி போகிறாங்க. ஏன்டா ஷார்ட்டில் ஒருத்தன் கூட போக மாட்டான். நீ மட்டும் தான்டா ஷார்ட்டில் போகிறேன். அது வந்து கார் போகிறப்ப நடந்து போகிறேன். எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கான் பாருங்க. பார்த்துங்க. நான் சொன்னப்போ யாரும் நம்பியிருக்க மாட்டீங்க அவன் என்ன பண்ணுவான்னு. போனால் பயங்கரமாக இருக்காங்க. உண்மையிலே இது டிமாண்டி காலனி மாதிரியே இருக்குடா. இந்த பக்கம் சுடுகாடு, இந்த பக்கம் இந்த பில்டிங்கை பாருங்களேன். உண்மையிலே அப்படி தான் இருக்குது. ஐயோ போகிறப்ப வேறு ரூட்டு பாடுறா. போகிறப்ப கடலோரமாகவே நடந்து போயிடுவாங்க. கடலில் கூட போயிடலாம்டா. இங்கே வருது அடுத்து வருதுடா. நல்லா இடத்துக்கு கொண்டு வந்துருக்கடா. ஓரமாடா அக்கா கூகுள் மேப்பில் தான் போட்டிருக்கோம்ல மயிறு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு. அதை பார்த்து தொலைய வேண்டியதானே, தூரம் சொல்ல வேண்டியதானே. இல்லை வாக்கிங் போனால் நல்லதுன்னு கூப்பிட்டு வந்தேன். அது சுடுகாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் யாருக்கு. இதுக்குள்ளே தான் ஷார்ட்கட்டு காமிச்சிச்சு. அது சுடுகாடாக இருக்குது. ஃபஸ்ட்டு சுடுகாடு கொண்டு போயிட்டான். இங்கே போய் அடுத்து எங்கே அழைச்சிட்டு வந்திருக்காங்க? சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, சாக்கடை சுத்தம் பண்ணுற இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான். கடைசி வரைக்கும் அவன் பீச்சுக்கு இன்னும் கூட்டிகிட்டு போகல. பாண்டிச்சேரி சுற்றி காமிக்கிறேன்டா. டைம் ஆக்சுவலாக என்னப்பா? 7 ஆகிட்டா? என்னடா என்னைய விட்டு ஓடுற? என்னடா அம்யூஸ்மெண்ட் பார்க். ஆனால் எல்லாமே இருக்குது, ஆனால் எதுவுமே செயல்படலை இங்கே. அதான் பிரச்சனை. ஓ இப்போ இதுக்குள்ளே போக முடியாதா நம்ம? இந்த ஃபுட் கோர்ட்டை தான் சொன்னியா? பசங்களெல்லாம் ஃபேமிலியாக இங்கே வரலாம். ஃபேமிலியாக இங்கே வரலாம் கண்டிப்பாக. எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பசங்களாம் தான் கண்டிப்பாக அழைச்சிட்டு வரலாம். உட்கார எங்கே உட்காரோம்? இல்லை அங்கிட்டு போயிடுமா? அப்படியே அங்கே போவோம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இவ்வளோ பெரிய கப்பல் இங்கே வருதுன்னா ஆழமாக இருந்தாலும் வர முடியும். கரெக்டாக? அதனால தான்
சாப்பாடு கடை. சாப்பிட்ட கடை தானே இது? ஆமாம் ஆமாம். சாப்பிடுவோமா? சாப்பிட்டு ஒன்றா போயிடலாமா ரூமுக்கு? சாப்பிட்டே போயிடலாம். ரூபாயா இருக்குமா? 10 ரூபாயா இருக்குமா? 10 ரூபாயா இருந்தால் ஒர்த்து. வேறு எதுவும் பக்கத்தில் எதுவும் இல்லை? இல்லை, போய் பார்க்குறாங்க. பஸ் ஸ்டாண்டு தான் இருக்குது. பார்த்துக்கோயா? கிரிஞ்சி மேக்ஸ் பண்ணாத. நான் உனக்கு அங்கே போய் பழைய இந்த வீடியோஸ் பார்த்தேன். ரஷ்யா எடிட்லாம் பண்ண வேணாம். இல்லை, நீ பண்ணு. இடையில என்னக்கா? சாம்பார் சட்னி தான். வேற இங்கே எடுத்துருவாடா. சாப்பிட்டு அப்புறம் எடுக்கிறேன். நேரத்தில் வந்து என்ன பண்ணுறேன்? சாப்பிட்டேன். 9 மணி ஆகிட்டா. நான் 8 மணிக்கெல்லாம் வந்துடலாம்னு நினச்சேன்டா இங்கே ரூமுக்கு. ஆமாம், லேட்டாக அங்கேருந்து கிளம்புனப்பே மணி 7:30 பீச்லேருந்து. ஆமாம், பேச்சே கேட்டு. நம்ம வந்து முருகன் கோயிலாம் நம்ம எங்கே எய்ம் பண்ணோம். அங்கேயே ஒரு 1/2 மணி நேரம் ஆகிட்டு. சர்ச்சில் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டோம். சர்ச்சுக்கு போய் பார்க்க தான் போனோம், ஆனால் அங்கே உட்காந்துட்டோம். கருத்தாரே காப்பாற்றினாங்க. பார்த்தாச்சு. கடலூர், பண்ருட்டி, திருக்கோவில், திருவண்ணாமலை. எப்படா இதெல்லாம் பெங்களூர் போவாங்க? கடலூர் அது இதுவும் கிடையாது. அது ரிக்ளைன் ஒரு சீட்டும் இல்லை. வண்டி தான் அது. அதான் டவுன் பஸ்ஸரா அது. நம்ம ஊர் கணேசா பிஎல்ஏ ஓட மாற்றி விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் வண்டி கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன். எவ்வளோ நேரம் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? அண்ணா திருவண்ணாமலை கோயில போகுதுன்னு போட்டிருக்கான். திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி. அது ரொம்ப சுற்றுல கூட்டத்துக்காக அப்படி பார்க்கலாம். நிறையா ஊரை கனெக்ட் பண்ணி போகணுன்னு. ஆனால் வந்து ஃபேமிலியோட பிக்னிக்காக போகிறான். ஷார்ட் ரூட்டில் போ. ஆனால் டிக்கெட் கம்மியாக இருக்கும். அவர் லேட்டாக தான் வருவாங்க போல. பஸ்ஸெல்லாம் குறைஞ்சவனும் வருவார். டீ டவுன் ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு வருமானமே இல்லை. யாரும் டீ குடிக்க மாட்டாங்க. பாண்டிச்சேரியில் வந்து ஒயின் ஷாப் வச்சாலும் வருமானம் போல. அஞ்சு மணிக்கு கிளம்புறோமா? 5 மணிக்கு கிளம்புறோமா? பேரை நமக்கு எடுத்துக்க கூடாது. கான்சியஸாக இருக்கும்.